இளையராஜா ஆரம்ப காலகட்டம் தெரியும், அன்னக்கிளி இந்த மாதிரி படங்களில் வந்து ஒரு இசையமைப்புக்கும் போது இவருக்கு வந்து வெஸ்டர்ன்லாம் போட தெரியாது. அப்போது பிரியான்னு ஒரு படம், அந்த பிரியான்ற படத்தில் தான் வெஸ்டர்ன் மியூசிக் போட்டு ஒட்டு மொத்தமாக வந்து என்ன சொல்றது, தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது, இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சாரும் சொல்ல முடியும். யார்? இளையராஜா. இசைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இளையராஜாவோட காலகட்டத்தில் வந்து போட்டின்னு சொன்னால் அது தேவா தான். ஆனால் அதை தாண்டி இளையராஜா வந்து நின்னார், லாங் பீரியட் நின்னார். அதுக்கப்புறம் வந்து ஏஆர் ரஹ்மானுடைய வருகை வரும்போது கொஞ்சம் டவுன் ஆனது உண்மை தான். வைரமுத்து எதனால் இந்த டீம் உடையுதுன்னா, இசையால் பாடலாம், பாடலாம் இசையா, அந்த மாதிரி ஒரு சர்ச்சையாச்சு. அதுக்கப்புறம் நான் இசையமைக்கிறப்ப வந்து டியூனுக்கு வந்து பாட்டு எழுதுறதுக்கு நீ எழுத்தாவே இல்லை, வேறு யாராவது வச்சு எழுதிக்கிறன்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. எவ்வளோதான் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் பாடினாலும் சரி, தேவா மியூசிக்கில் பாடினாலும் சரி, எத்தனை பேருடைய பாடல்கள் பாடினாலும் இளையராஜாவுடைய காலம் வந்து எனக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லிட்டு எஸ்பிபி பேசியிருக்காரு. சரி. ஆனால் வந்து அதே எஸ்பிபியை வந்து பார்த்திங்கன்னா என் பாடலை பாடக்கூடாதுன்னு சொல்லி இவர் வந்து அதுக்கு நோட்டீஸ்லாம் அனுப்புனதுலாம் அவங்களுக்கு தெரியும். இந்த முடிவை எல்லாருமே விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. கங்கை அமரனும் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு, தன் அண்ணன் கூட பார்க்காம இந்த பணத்தாசை பிடிச்சி தான் பண்ணுறாரு சொல்லிட்டு. ஆனால் நேயர்களே வணக்கம் என்று நம்மோடு நேர்கால் பேசுவதற்காக சினிமா விமர்சகர் திருமிகு சேகவர ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம் சார். நன்றி சார். நன்றி. இளையராஜா அவர்களுடைய பொன்விழா அப்படிங்கிறது சிஎம் முன்னிலையில் நடந்து முடிஞ்சிருக்குது. 50 வருடங்கள் கடந்துருச்சு அவர் இசை பயணத்தை தொடங்கி. இப்போ 80-90 காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா வந்து ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொட்டிருந்தார். அந்த காலகட்டத்தில் இளையராஜா அவர்களுக்கு போட்டிய சில இசையமைப்பாளர்கள் இருந்திருப்பாங்க இல்லைங்களா? அவங்க யார் யார், அவங்கள பற்றி சொல்லுங்கள். இல்லை, முதல்ல வந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி 60-70களில் அவங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா அவங்க கோல் வச்சுனாங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தி திரைப்பட இசையமைப்புனா நான் அதுக்கு பின்னாடி போகலை. நான் 50 to 60 நான் போகல. நான் 60 கூட நான் சொல்ல. 70 காலகட்டங்களில் வந்து 2 பேருமே வந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தின்ற அந்த 2 இரட்டையர்கள் வந்து பாடல் இசைகளில் வந்து கொடி கட்டி பறந்தாங்க. அப்போ வந்து பக்கபலமாக கண்ணதாசன், வாலி போன்றவர்கள் இருந்தாங்க. அது நடந்துச்சு. அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து இந்த சினிமாவில் வந்து இசையமைப்பாளர்னு சொன்னால் சங்கர் கணேஷ் வந்து 70களில் வந்து அவங்களுடைய பயணம் நல்லா இருந்துச்சு. இரட்டையர் தான், அதே விஸ்வநாதன் ராமமூர்த்தின் தான். ஆனால் அந்த நேரத்தில் கேட்டால் வந்து சங்கர் கணேஷ் வந்து பயணித்த அந்த காலகட்டத்தில் வந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. பிரிஞ்சு வந்து விஸ்வநாதன் மட்டும் எம்எஸ்வின்னு சொல்லிட்டு எம்எஸ் விஸ்வநாதன் மட்டுமே இசையமைச்சார். அது ஒரு காலகட்டம். அப்போ அங்கே போட்டினா ஒரு சம போட்டியாக இருந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்தது இளையராஜா தான் பின்னாடி இருந்தார். இப்போ முதல்ல எம்எஸ்வி இருந்தார். எம்எஸ்விக்கு அடுத்தது வந்து சங்கர் கணேஷ் இருந்தாங்க. சங்கர் கணேஷ்க்கு அடுத்தது தான் வந்து இளையராஜா இருந்தாங்க. அதுவும் இளையராஜா ஆரம்ப காலகட்டம் தெரியும், அன்னக்கிளி இந்த மாதிரி படங்களில் வந்து ஒரு இசையமைப்புக்கும் போது இவருக்கு வந்து வெஸ்டர்ன்லாம் போட தெரியாது. அப்போது அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும் கேட்டிங்கன்னா வந்து மெலோடி சாங்காக இருந்தாலும் சரி, இல்லை எந்த சாங்காக இருந்தாலும் எம்எஸ்விக்கு வந்து ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் இருந்தது. உண்மை. அது காரணம் என்னன்னா எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டம் இல்லையா, அது இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ரஜினி, கமல் போன்றவர்கள் வந்தபோது கேட்டிங்கன்னா சங்கர் கணேஷ் வந்து பல படங்களில் வந்து இசையமைச்சார். இப்போது கணேஷ் இப்போ மருத்துவமனையில் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து பெரிய அளவில் வந்து 2 பேருமே வந்து அது பிஜிஎம்மாக இருக்கட்டும், பாடல்களாகட்டும், அது நிறைய இருந்தது. அப்போ எம்ஜிஆருடைய என்ன சொன்ன சப்போர்ட்டும் கூட இருந்தது. எம்ஜிஆர் பாடல்களுக்கு எம்எஸ்வி வந்து இசையமைக்க முடியாத காலகட்டங்களில் அப்போ வந்து சங்கர் கணேஷ் வந்து கட்சிக்காரனாக தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டார் சங்கர் கணேஷ். அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சங்கர் கணேஷ்க்கு வந்து ஒரு பாம் பிளாஸ்ட் ஆச்சு. பாம் பிளாஸ்ட்னால் வந்து ஒரு டேப் ரெக்கார்டரை வந்து பரிசாக கொடுத்து ஒரு நபர் கொடுத்து அந்த டேப் ரெக்கார்டரை ஆன் பண்ணும்போது பிளாஸ்ட் ஆகிடுச்சு. பிளாஸ்ட் ஆகிட்டு பெரிய அளவில் கணேஷ்க்கு வந்து உடம்பெல்லாம் வந்து ஃபயர் ஆகி நிறைய கைகளில் வந்து கை துண்டாகிட்டு, இப்போ கூட தெரியும் அவர் க்ளவுஸ் போட்டு தான் இருப்பார். பல இதில் பார்த்துருப்பீங்க. முகத்துலலாம் கூட கண்ணாடி போட்டிருப்பார். முகத்தில் கூட சில கண்கள்கிட்ட வந்து பாதிப்பு, இது மாதிரி நிறைய அவருக்கு பாதிப்பாச்சு. அந்த காலகட்டத்தில் வந்து அடுத்தது இசை எம்எஸ்வி விட்டால் வந்து இப்போ கணேஷ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அவர்களை மியூசிக் பண்ண முடியாது. அடுத்த கட்டமாக அப்போ வந்து இளையராஜா வந்து அன்றைக்கி தான் மெல்ல மெல்ல வந்துகிட்ருக்கிறாரு. அப்போ வந்து வெஸ்டர்ன் மியூசிக்லாம் வந்து இளையராஜாவில் போட முடியுமா எம்எஸ்வி அளவுக்கு, அல்லது வந்து இந்த சைடில் நான் சொல்ல கேட்டால் வந்து சங்கர் கணேஷ் அளவுக்கு போட முடியுமான்னு ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கேள்வி இருந்தது இளையராஜாவுக்கு. அப்போது பிரியான்னு ஒரு படம்,
வந்து அந்த பிரியான்ற படத்தில் தான் வெஸ்டர்ன் மியூசிக் போட்டு ஒட்டு மொத்தமாக வந்து என்ன தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது, இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சாரும் சொல்ல முடியும் யார், இளையராஜா. ஏன்னா அந்த பாடல்கள் அந்த மாதிரி இருக்கும். இந்த பிரியா படத்தில் டார்லிங் டார்லிங் டார்லிங்கிற ஒரு பாட்டாக இருந்தாலும் சரி, எல்லா பாடலுமே அந்த படத்தில் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து வெஸ்டர்ன் மியூசிக்கை வந்து இளையராஜாவில் கொடுக்க முடியும். எப்படி வந்து ஏஆர் ரஹ்மானுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், வந்து ரோஜா படத்தில் சரி, அதுக்கப்புறம் வந்து பல படங்களில் வெஸ்டர்ன் மியூசிக் தான் கொடுக்க முடியும், அதனால் கிராமிய இசை கொடுக்க முடியாது சொல்லும் போது கிழக்கு சீமையில் கொடுத்தாரு பாருங்கள். அந்த மாதிரி வந்து கருத்தம்மா, கிழக்கு சீமையில் இந்த மாதிரி படங்களில் வந்து கொடுத்தார் இல்லையா, அந்த மாதிரி வந்து இளையராஜாவால் வந்து கிராமிய இசை தான் கொடுக்க முடியும், வெஸ்டர்ன் கொடுக்க முடியாது போது கேட்டினா பிரியா படத்துக்கு மூலமா வெஸ்டர்ன் மியூசிக் கொடுக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பெண்ணி படம் எடுத்தார், உங்களுக்கு தெரியும் நிறைய படங்கள். அதுக்கப்புறம் நினைத்தாலே இனிக்கும், இந்த மாதிரி நிறைய படங்களில் வந்து அவர் வந்து கொடுத்தாரு. இந்த மாதிரி காலகட்டத்தில் இளையராஜாவுடைய வளர்ச்சி இருக்கும்போது கேட்டால் பெரிய சப்போர்ட்டாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீம். இப்போ எப்படி இவருக்கு வந்து எம்எஸ்விக்கு ஒரு டீம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வாலி, கண்ணதாசன் இவங்கெல்லாம் ஒரு டீம் இருக்குது. அந்த மாதிரி இளையராஜாவுக்கு ஒரு டீம் செட் ஆச்சு. என்னென்னு கேட்டால் அது வைரமுத்து, வந்து இயக்குனரில் பார்த்திங்கன்னா பாரதி ராஜா, பாடல் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எஸ்பிபி, மலேசியா வாசுதேவன். ஸோ இது ஒரு பெரிய ஒரு டீம் இவருக்கு வந்து இளையராஜாவை சுற்றி ஒரு பெரிய டீம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து நிறைய படங்கள் வந்து உங்களுக்கு வந்து இசைனாலே வந்து இளையராஜா தான் அப்படின்ற மாதிரி போட்டியாளர்கள் சில பேர் வந்தாங்க, வந்த வேகத்தில் காணாமல் போயிட்டாங்கன்றது. சில படங்கள் நல்லா ஹிட் படங்கள் கொடுத்தாங்க. நரசிம்மன் சொல்லி ஒரு இசையமைப்பாளர் கூட வந்தார், அவர் நிறைய எதிர்பார்த்தாங்க தான். ஆனால் அந்த ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க 1-2 படங்களோட அவங்க போயிட்டாங்க, பெரிய அளவில் இல்லை. ஒரு 1-2னா ஒரு 5 படங்கள் போயிட்டாங்க. இளையராஜா காலத்தில் ஓரளவுக்கு வந்து இசையில் வந்து நின்னார், பெரிய ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனில் வந்து இருந்தார் அப்படின்னு சொன்னால் அது தேவா தான். இளையராஜா காலகட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா வந்து இளையராஜா இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் யார், இல்லை நமக்கு இது கம்ஃபர்டபுள் கிடையாது, இப்போ இளையராஜா இவர் தான் நமக்கு கம்ஃபர்டபுள் சொல்லி போயிட்டு, ஏன்னா அந்த சாயலில் கொடுத்தாரு மியூசிக். இளையராஜா சாயல்லையே மியூசிக்கை கொடுத்தது யாருன்னா தேவான்னு சொல்ல முடியும். வந்து இன்றைக்கும் தேவா கொடுத்துருக்க அந்த சூப்பர் ஸ்டாருக்கு அந்த இமேஜ் இருக்குல்ல, எல்லா படங்களையும் நீங்கள் பார்ப்பீங்க. சூப்பர் ஸ்டார் இருக்கிறபோது பார்த்திங்கன்னா அந்த பாட்ஷாவில் வர மாதிரி ஒரு சவுண்டு ஒன்று வரும் பாருங்கள், அந்த மாதிரி அந்த சவுண்டு சொல்கிறேன். அந்த மாதிரி வந்து அந்த மியூசிக் சூப்பர் ஸ்டார்னால் வந்து அந்த ஒவ்வொன்றா ரஜினி, அதான் RAJI அந்த மாதிரி வந்து நிறைய பிஜிஎம்மாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய வந்து இசைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இளையராஜாவோட காலகட்டத்தில் வந்து போட்டின்னு சொன்னால் அது தேவா தான். ஆனால் அதை தாண்டி இளையராஜா வந்து நின்னார், லாங் பீரியட் நின்னார். அதுக்கப்புறம் வந்து ஏஆர் ரஹ்மானுடைய வருகை வரும்போது கொஞ்சம் டவுன் ஆனது உண்மை தான். ஏஆர் ரஹ்மான் வரும்போது கேட்டால் அவர் வந்து வெஸ்டர்ன் மியூசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொடுத்தார். வெஸ்டர்ன் மியூசிக்கை இவங்களை தாண்டி ஒரு குவாலிட்டியாக கொடுத்தார், ரொம்ப ஹை குவாலிட்டியாக கொடுத்தாரு. அப்போ வந்து உங்களுக்கு தெரிய நிறைய படங்கள் வந்து மணிரத்னம் தான் அவங்களை கொண்டு வராங்க. ஏதோ ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து புதுசாக ஏஆர் ரஹ்மான் இறக்குனப்போ அது யூஸ் பண்ணக்கூடாதுல, அந்த மாதிரி ஒரு சர்ச்சையை வந்து ஓடிச்சு. என்னன்னு கேட்டால் அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மியூசிக் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்ற அந்த மாதிரி ஒரு நிறைய சர்ச்சை போச்சு. அது குறிப்பாகவே உங்களுக்கு தெரியும் ஏன் அந்த மோதல் உருவாச்சினாலே உங்களுக்கு வந்து எப்படி ஏஆர் ரஹ்மானை உள்ளே கொண்டு வராங்கன்னா, பாலச்சந்தர், மணிரத்னம் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு தளபதி நிகழ்ச்சி, அது தளபதியோட ஆடியோ லஞ்ச் ஏதோ, அதில் வந்து இளையராஜா தான் மியூசிக் போட்டிருக்காரு. அந்த நிகழ்ச்சிக்கு போகும்போது அந்த நிகழ்ச்சியில் வந்து அந்த விஐபி அந்த அந்தஸ்து கொடுப்பாங்க. ஏன்னா அப்போ வந்து அந்த படத்துக்கு வந்து அந்த நிகழ்ச்சி நிறைய விஐபி வந்திருக்கிறாங்க. ஜி வெங்கடேஸ்வரனுடைய, அதாவது மணிரத்னமுடைய பிரதர் பண்ணது. அதில் வந்து பல விஐபிகள் வரும்போது இவருக்கு வந்து இளையராஜாவோட குடும்பத்தில் சார்ந்தவங்களுக்கு சில பேருக்கு வந்து அந்த விஐபி அந்தஸ்து கொடுக்கலன்றதுனால, இல்லை அந்த வழிமறிச்சிட்டாங்க, உள்ளே விடலை அப்படின்னான இந்த மாதிரி தகவல் ஒன்று இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் வந்து அங்கே வந்து ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ரசாபாசம் கலவரம், அது கலவரமாகுது. என்னென்னு கேட்டால் இவர் வரல, அவர் வரல, இவரை வழி விடலை, அவருக்கு வழி விடலை, இவரை உள்ளே அனுப்ப மறுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சர்ச்சை வருவாங்க. கேட்டால் நீ ஏன்னா நான் என்னால் தான், நீ உன்னால் தான் நான் சொல்லி இவரே அவங்களுக்குள்ள ஒரு சர்ச்சையாகி, அதுக்கு பிறகு தான் வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு சர்ச்சையாகுது. அவங்களுக்குள்ளே வந்து அந்த மனஸ்தாபத்தில் தான் என்ன செய்கிறாங்க கேட்டால் வந்து இனிமேல் படத்துக்கு நான் மியூசிக் அமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மணிரத்னம் படத்துக்கு சொன்னதாக தகவல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் இந்த ரோஜான்ற படத்துக்கு வந்து இவர் வந்து ஏஆர் ரஹ்மானை வந்து இறக்குறாங்க. அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மானுடைய வளர்ச்சி இருக்குது. இதுதான் தொடர்ச்சி. அதுக்கு நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டு வரேன். இதுதான் வந்து வளர்ச்சி. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து முரண்படுறாங்க, எல்லாருமே வந்து முரணாகிறாங்க, பிரியுது, அந்த டீம் உடையுது. என்னென்னு கேட்டால் வைரமுத்து,
சிந்து பருவி படத்தில் வந்து பாடலால் வந்து இசையால் பாடலா அப்படின்னு சொல்லி வரும்போது வைரமுத்துக்கும் இவங்களுக்கும் வந்து ஈகோ பிரச்சனை வருது. ஆமா, அது ஒரு மேடையில கூட ஒரு சண்டை வரும். என்னன்னா அப்படின்னு சொல்லி இளையராஜா வந்து சொல்லுவாரு, கண்ணதாசனை விட சிறந்த கவிஞர் யாரும் இல்லை. அதான் அந்த மாதிரி வந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் நீங்கள் சொல்றது ரொம்ப லேட் மாதிரி நீங்கள் சொல்றது ரொம்ப லேட்டு. நான் சொல்ல சிந்து பைரவி படத்துலேயே வந்து யார் வந்து இந்த பாடலால் வந்து இசையால் பாடலா பாடலால் இசையா அந்த மாதிரி ஒரு சர்ச்சையாச்சு. அதுக்கப்புறம் நான் இசையமைக்கிறப்ப வந்து டியூனுக்கு வந்து பாட்டு எழுதுறதுக்கு நீ எழுத்தாவே இல்லை, வேறு யாராவது வச்சு எழுதிக்கிறன்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இனிமேல் உன்னுடைய இசைக்கு நான் பாட்டு எழுத மாட்டேன்னு சொல்லி இந்த ஈகோவில் 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. அது வந்து சிந்து பைரவியில் தான் நடந்தது. சிந்து பைரவியும் தளபதியும் தான் வந்து இந்த டீம் உடையிறதுக்கு காரணம். தளபதியில் வந்து இளையராஜா, அந்த மணிரத்னம், அந்த ஜிவி அந்த டீம் வந்து உடையுது. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து ஏஆர் ரஹ்மானை தூக்கிட்டு வராங்க. இந்த சைடில் வந்து கேட்டால் வைரமுத்து எதனால் இந்த டீம் உடையுதுன்னா, சிந்து பைரவி வந்து நான் வந்து என்னுடைய பாடல் வரிகள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாடல் வரிகள் நல்லாயிருக்கும். சிந்து பாடறியன் படிப்பறியன் பள்ளிக்கூடம் நானறியன் ஏழறியன் எழுத்தறியன் எழுத்து வகை நானறியன் இந்த மாதிரி வந்து வரிகள் மூலமாக வந்து மோதல் ஏற்பட்டது வந்து கேட்டால் இந்த இளையராஜாவோட மோதல் இப்படி தான் தொடங்குச்சு. இதில் அப்ராணி என்னென்னா வந்து எஸ்பிபி தான். எந்த பக்கம் கூப்பிட்டாலும் வந்து அவருக்கு வந்து அவர் யாரையுமே விரோதம் பண்ணிக்க அவர் பாடகர்கள். அவர் வேற என்ன சார்? இல்லை, கரெக்டு. ஆனாலும் வந்து ஒரு காலம் வந்து அதாவது இளையராஜாவுடைய காலம் வந்து எனக்கு பொற்காலம்னு சொல்லி பேசுனது வந்து எஸ்பிபி பேசியிருக்காரு. சரி, எவ்வளோதான் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் பாடினாலும் சரி, தேவா மியூசிக்கில் பாடினாலும் சரி, எத்தனை பேருடைய பாடல்களை பாடினாலும் இளையராஜாவுடைய காலம் வந்து எனக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லிட்டு பேசினார். கோல்டன் பீரியட் அது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. ஆனால் வந்து அதே எஸ்பிபியை வந்து பார்த்திங்கன்னா என் பாடலை பாடக்கூடாதுன்னு சொல்லி இவர் வந்து அதுக்கு நோட்டீஸ்லாம் அனுப்புனதுலாம் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நோட்டீஸ் அனுப்பினார். இந்த ராயல்ட்டிலாம் கிளைம் பண்ணார்ல. ஆமாம், ராயல்ட்டி கிளைம் பண்ணும்போது அதெல்லாம் என் பாட்டு எப்படி நீ மேடையில் போய் பாடுவேன் பாடல. யாரும் நீ மட்டும் இல்லை, அது வந்து எல்லாரும் பாடக்கூடாது, யாருமே பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி ஒரு இளையராஜா அப்படி ஒரு ஃபைட் கொடுத்தது மூலமாக ரொம்ப இறங்கிட்டார். அது நான் எங்கேயுமே மறுக்க யாரும் மறுக்க பெரிய அளவில் மீன்ஸ் எல்லாம் விட்டு இளையராஜா அப்படி ஒரு முடிவு எடுத்தது. நீங்கள் ரைட்ஸ் இருக்கலாம், இன்றைக்கி ரஜினிகாந்த் வந்து மேடையில் வந்து சிலாக்கிக்கலாம், அது ரொம்ப சரியான நடவடிக்கைன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாரும் மௌனமாக இருந்தாங்க. ரஜினிகாந்த் பேச இப்போ சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் தெரியும் நினைக்கிறேன், அரசு விழா நடந்துச்சு இல்லையா, இப்போ முதலமைச்சர் கூட விழா எடுத்தாங்க இல்லையா, அப்போ அது இந்த ராயல்ட்டி சம்மந்தமாக பேசும்போது எஸ்பிபி வந்து அப்போ வந்து லண்டன்லேயே எங்கேயோ பாட்டு இந்த மாதிரி கச்சேரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போது வந்து இந்த நோட்டீஸ் பார்த்த உடனே அவர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. அப்போ அந்த விஷயத்தில் அவர் கேட்டால் யாரும் சட்டம் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்தாருன்னு சொன்னேன். அது பெருமைக்குரிய விஷயமே கிடையாது. ரஜினி பேசும்போது அப்போ நிசப்தமாக இருந்தாங்க அங்கே ஃபுல்லாகவே மக்கள். ஸோ என்ன தான் நீங்கள் பேசினாலும், என்ன தான் பெருமையாக நீங்கள் பேசிட்டாலும் கூட பார்த்தீங்கன்னா தனி மனித இயல்புகளை பற்றி வந்து நம்ம வந்து இங்கே குறிப்பிட்டு தான் ஆகணும். இளையராஜா வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வமாக அவர் சொல்லக்கூடியது நியாயமாக இருக்கலாம். ஆனாலும் வந்து கேட்டால் இளையராஜா புகழ் குன்றது, அதாவது குன்றி போனதுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் பெரிய அளவு விமர்சிக்கப்பட்டதுக்கு, அவருடைய வந்து கேட்டால் அவர் அசிங்கப்படுறது நேரடியாக சொல்லிடலாம். இளையராஜா அசிங்கப்படுறதுக்கு காரணமே கேட்டால் இளையராஜா வந்து இந்த ஒரு முடிவு எடுத்தது தான். இந்த முடிவை எல்லாருமே விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. கங்கை அமரனும் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. தன் அண்ணன் கூட பார்க்காம கடந்த காலத்தில் இப்போ ஒன்றா வந்து மாற்றிக்கலாம் டியூனை. சரி, ஏன்னா இசையமைப்பாளர் தானே, இப்படி ஒரு டியூனை மாற்றிக்கலாம். அவரும் கங்கை அமரனும் ஒரு மியூசிக் டைரக்டர் தானே, டியூனை மாற்றிக்கலாம். ஆனால் இளையராஜாவை வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணது அவங்க தம்பியே விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு, அந்த பணத்தாசை பிடிச்சி தான் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் பொதுவான பார்வையில் கேட்டால் மக்கள்கிட்ட இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா வந்து இப்படி வந்து ஒரு நீதிமன்றத்துக்கு போனது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து இது பெரிய ஒரு பேட்டியில் சொன்னார், எஸ்பிபி சொன்னார் கேட்டால் எனக்கு இது மிகப்பெரிய தண்டனை. இது இளையராஜாவுடைய பாடல் நான் பாடக்கூடாதுன்ற மேடையில் வந்து நான் பாடக்கூடாது வந்து மிகப்பெரிய தண்டனை. இது சம்மந்தமாக என்கிட்ட எதுவும் கேட்காதீங்கன்னு கூட ப்ரெஸ்ஸில் பேசும்போது சொன்னார். நான் அது சம்மந்தமாக எந்த கமெண்ட்டும் பண்ண வரேன். ஏன்னா பத்திரிகைகள் பல கேள்விகள் கேட்கும்போது நான் வந்து நான் வந்து இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை, நான் இதை வந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது மிகப்பெரிய தண்டனை எனக்கு அவர் பாடக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இளையராஜாவோட பாடல்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு உயிர் கொடுத்தவர் வந்து எஸ்பிபின்னு சொல்ல முடியும். இசை இவர் போட்டிருக்கலாம், இசை ஒன்றா உயிர் கொடுத்த சொல்லலாம். ஆனால் அந்த உயிருக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து என்ன சொல்ல கேட்டால் குரல் வளையம் குரல் மூலமாக உயிர் கொடுத்ததுன்னு சொன்னால் அது வந்து நிச்சயமாக வந்து எஸ்பிபி இசையோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் சில ஹோட்டல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பெரிய ஸ்டார் ஹோட்டலில் போனீங்கன்னா இன்றைக்கும் வந்து இளையராஜாவுடைய சாங் வந்து மியூசிக்கோடு போயிட்டுருக்கும்.
மியூசிக்கோடு போயிட்டுருக்கோம்னு வச்சுங்களேன், சரிங்களா? அதுலேயும் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் இருக்குது. அது கூட ஏதாவது பெனல்ட்டிக்காண்டி போடுவாரான்னு தெரில, அது தெரியுமான்னு தெரில. பல 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மியூசிக் மட்டும், இளையராஜோட மியூசிக் மட்டும் வந்து போயிட்டுருக்கும். அதுக்கு ஏதாவது வந்து இவர் ஏதாவது இந்த ஆக்ஷன் எடுப்பாரான்னு. ஆமாம், ஆனால் வந்து அந்த மாதிரி ஒரு மியூசிக் வந்து ரம்மியமாக போயிட்டுருக்கும். இளையராஜா சாங் தான் வச்சுக்கலாம். அந்த மியூசிக்கே ஒரு காப்பி மியூசிக்காக இருக்கும். அது கூட இருக்கட்டும் சொல்கிறேன். ஆனால் காப்பி ரைட்டில் வந்து அது அடங்குமான்னு எனக்கு தெரியல. பட் எல்லாத்துக்கும் ஒரே இருக்குன்னா வந்து இளையராஜா பாடல்களுக்கு வந்து உயிர் கொடுத்தது, அந்த இசையோடு சேர்த்து உயிர் கொடுத்தது அது வந்து எஸ்பிபி சொன்னான். ஆனால் அந்த எஸ்பிபிக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்கன்னா வந்து அவ்வளோ வந்து கஷ்டம் கொடுத்தாங்க கடைசி காலத்தில், காப்பி ரைட்டு, ராயல்ட்டி, அது இதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இளையராஜா அவர்களுடைய பாடினதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அப்போ அதையெல்லாம் வந்து காப்பிரைட்ஸ் கிளைம்னு ஒன்று பண்ணுறாருல்ல, காப்பிரைட்ஸ் கிளைம்னு ஒன்று பண்ணுறாருல்ல. இப்போ ஒவ்வொரு படத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு படம் வந்துச்சு, குட் பேட் அக்லின்ற படம் வந்துச்சு. அதில் கூட என் படத்தை வந்து காப்பிரைட்ஸ் கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லி, காப்பிரைட்ஸ் கொடுக்கணும், கிளைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீதிமன்றத்து மூலமாக அந்த பாடல் பயன்படுத்தக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் பண்ணணும்னு ஒரு அவசியமா? இல்லை, இப்போது நீண்ட காலம் கேட்குறாங்க சார், இதெல்லாம் அவசியமா எல்லாரும் கேட்குறாங்க. நான் எல்லாம் சொல்லலாம். ஆனால் நம்ம இப்படி பாருங்கள், இப்போ நம்ம இளையராஜா வந்து நம்ம நெகட்டிவான பார்வையில் பார்க்காம ஒரு ராத்திரி பகலமாக கஷ்டப்பட்டு மூளையை கசக்கி ஒரு டியூன் போட்டதை நீங்கள் வந்து ஈஸியாக லாபகமாக எடுத்துக்கிறீங்கல்ல. அது அவர் சைட்லேருந்து பாருங்களேன். இப்போது காப்பிரைட் பிரச்சனையில் வந்து மேடையில் வந்து பாடுறதுல வந்து அனுமதிக்கல போது அது உண்மையிலே உள்ளபடியே நான் சொல்கிறேன்னா, ஒரு கச்சேரியில் வந்து சந்தோஷமாக வந்து ஒரு மேடையில் வந்து ஒரு பாட்டு பாடினா என்னங்க, அப்படி பார்த்தா வந்து கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியுங்க, மணமகளே வா வா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, வலது காலை எடுத்து வா 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 அப்படின்ட்டு ஒரு பாட்டு இருக்குது, சரிங்களா? அந்த பாட்டு வந்து பார்த்தா எல்லா கல்யாணத்துலேயும் ஊர்வலத்தில் அந்த பாட்டு போடுவாங்க, பார்த்துருக்கீங்க, சரிங்களா? அப்போ அந்த பாட்டுக்கு ஏதாவது கிளைம் பண்ணியிருக்கிறாங்களா? ஒன்றும் கிடையாது. மேடை கச்சேரிகளில் வந்து ஒரு கிளைம் பண்ணுறதுல வந்து எனக்கு வந்து அதில், ஆனால் அதே சமயத்தில் ஒரு பாட்டை அப்படியே நீங்கள் வந்து உங்கள் படத்தில் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் அதை பயன்படுத்துகிறீங்கன்னு சொன்னால் அது கேட்குற நியாயம் இருக்குல்ல. அது வந்து இதில் இளையராஜாக்கு ரைட்ஸ் இருக்கா, தயாரிப்பு நிறுவனத்துக்கு ரைட்ஸ் இருக்கா, அல்லது வந்து அந்த மியூசிக் கம்பெனி வந்து எந்த கம்பெனி அதை வந்து ரைட்ஸ் வாங்கியிருக்கோ அதுக்குள்ளே நான் போகல. ஆனால் ஒரு படத்தில் நீங்கள் வந்து உங்களோட சுய மூளையை பயன்படுத்தி, சுய அறிவை பயன்படுத்தி நீங்கள் மியூசிக் போடுறது எப்படி இருக்குது, அதை அப்படியே விட்டுட்டு கேட்டால் அப்படியே லட்டு மாதிரி நீங்கள் ஒரு படத்தில் வந்து அப்படியே நீங்கள் தூக்கிட்டு வந்து உங்கள் படத்துக்கு போட்டிங்கன்னா அது ரைட்ஸ் கேட்குறது தப்பு இல்லை. யாராவது ஒருத்தர் ரைட்ஸ் கேட்குறது தப்பு இல்லை. இப்போ நீங்கள் இளையராஜா இதை கேட்க முடியாதுங்க. அந்த அவர் வந்து ஏற்கனவே எந்த கம்பெனிக்கு வந்து ஆடியோ கம்பெனிக்கு ஒரு வித்துட்டா சேல் பண்ணுறாரோ அந்த கம்பெனி கேட்கட்டுங்கன்னு சொல்லலாம். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் எதுக்கு பயன்படுத்தணும்னே கேட்குறேன். நான் நீங்கள் எதுக்கு பயன்படுத்தணும்? ஆல்ரெடி இப்போ நீங்கள் புதுசாக ஒரு படம் எடுக்கிறீங்க, புதிய காட்சிகள், படத்தில் புதிய காட்சிகள், ஏற்கனவே வந்து சிச்சுவேஷன் கேட்டு எந்த காட்சிக்கோ அந்த காட்சிக்கு வந்து ஒரு பாடலை வந்து இசையமைச்ச இளையராஜா வந்து அந்த சிச்சுவேஷன் தானே போட்டிருப்பாரு. அப்போ நீங்கள் அதை கொண்டு வந்து நீங்கள் இன்னொரு சிச்சுவேஷனுக்கு அந்த பாட்டை பயன்படுத்தும்போது அந்த பாடலும் சிதையுது இல்லை, அந்த பாடல் டிசைன், அந்த பாடல் வடிவமைப்பும் சேர்ந்து வந்து லாஸ் ஆகுது. இப்போ டிஐஎஸ்சிஓ டிஸ்கோன்ற அந்த பாட்டு இருக்குல்ல, கூலி படத்தில் ஒரு இடத்துல காட்டுறாங்க, சண்டை பயிற்சிக்கு அந்த பாட்டை சண்டை பயிற்சிக்கு அந்த இடத்துல யூஸ் பண்ணாங்க சார். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து தங்கமகன் படம் நினைக்கிறேன். அந்த படத்தில் வந்து முழுக்க கிளப்பில் வந்து டான்ஸ் ஆகிற மாதிரி கதாநாயகன் அன்றைக்குள்ள அந்த சுச்சுவேஷனுக்கு இவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இவரும் வந்து மியூசிக் போட்டார். அதை கொண்டு வந்து நீங்கள் என்ன செய்யணுங்கன்னா சண்டை காட்சி கொண்டு வந்து போடுறீங்க. இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த சிக்கல் கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்த தங்கமகன் படத்தை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ நான் தங்கமகன் படத்தை பார்த்துருக்குறேன். அந்த படத்தில் அந்த பாடல் காட்சியை நான் உள்வாங்கியிருக்கிறேன், அந்த காட்சியை உள்வாங்கியிருக்கிறேன். அப்படியே வந்து இங்கே வந்து நான் வந்து கூலி படத்தில் வந்து சண்டை காட்சிக்கு அதை யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும்? அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அது ஓவரம். இப்போ நமக்கே எப்படி இருக்குது, நான் படம் பாருன்னா இளையராஜாக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். என்கிட்ட ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன், அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் மியூசிக் போட்டு அந்த பாட்டும் படமும் சக்ஸஸ் ஆகிடுது. ஆனால் அதே வந்து ஒரு 25 வருஷம் கழித்து இல்லை 30 வருஷம் கழித்து இன்னொரு சுச்சுவேஷனுக்கு வந்து சண்டை காட்சிக்கு பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா அதை பார்க்கவே என்னால் சகிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ பாடல் சிதைக்கிறதும் வந்து ஒரு தப்பு தானே. பாடல் சிதைக்கிறதுன்றதுன்னா நீங்கள் ஒன்று கொஞ்சம் இழுத்து பேசுகிற மாதிரி, அந்த பாடலே வந்து பார்த்திங்கன்னா சுருக்கிற மாதிரி கூட சிலதெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ ஒரு பாட்டு ஏற்கனவே அந்த பாட்டோட அந்த பழமையை மாற்றுறது, இல்லை அதனுடைய என்ன சொன்னால் அந்த டிசைன், அந்த வடிவத்தையே நீங்கள் மாற்றுறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து அது வந்து கிட்டத்தட்ட இசையை வந்து சித்திரவதை பண்ணுற மாதிரி ஆகிடுது. அப்போ அந்த கிளைம் கரெக்டுன்ற மாதிரி ஆகிடுது. என்னை பொறுத்த வரைக்கும் இளையராஜா வந்து
இந்த படங்களில் வந்து பாடலை பயன்படுத்துகிறாங்கல்ல, அது கிளைம் பண்ணுறது 100% நியாயம் நான் நினைக்கிறேன். படங்களில் பயன்படுத்தணும். பட் அது இளையராஜாவுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கா, கம்பெனிக்கு ரைட்ஸ் இருக்கான்றது அந்த அந்த சர்ச்சைக்கு நான் போக விரும்பல. ஓகே. அது யாருக்கு ஆனால் அந்த படங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய பாடலை பயன்படுத்துறதுக்கு, இளையராஜா பாடலை பயன்படுத்துறதுக்கு அதுக்கு தடையே கேட்கலாம். என்ன கேட்டால் அது பண்ணவே கூடாதுன்னு கூட சொல்ல முடியும். அப்படி செய்யலாம். அப்படி பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சிதைக்காமல் பயன்படுத்தினாலும் பரவாயில்ல, வேறு சுச்சுவேஷனுக்கு பயன்படுத்தினா கூட பரவாயில்ல. ஆனால் நீங்கள் அது பாடலையும் சிரிக்கிற மாதிரி இருக்குது. காட்சி அமைப்பில் அந்த டியூன் வந்து ரொமான்ஸ் டியூனுக்கு போடுறத கொண்டு வந்து நீங்கள் அப்படியே வந்து ஃபைட் சீனுக்கு போகிறதுலாம் வந்து எந்த வகையில் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் மேடையில் பாடக்கூடிய பாடல்கள் வந்து இளையராஜா அனுமதிக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா பல கல்யாணங்களில் வந்து அந்த இளையராஜாவோட இந்த இப்போ டிஜேலாம் போடுறாங்க இல்லையா, இளையராஜாவோட சாங்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பல திருமணங்களில் வந்து மகிழ்ச்சியாகவே நடக்குது. அந்த மகிழ்ச்சி கொஞ்சம் கூட்டுதுன்னு சொல்லலாம். சரிங்களா? அதுக்கு தடை விதிக்கூட. மற்றபடி படங்களில் வந்து பயன்படுத்துகிறாங்கன்னா அதுக்கு காப்பீடு பண்ணலாம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு கத்துல பண்ணமைக்கு நன்றி சார். நன்றி சார்.